ஜாதகத்திலே சூரியன் ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம் வாழ்க்கையிலே வேலை தேடும் பொழுது அது ஒரு பாதகத்தை செய்து விடுகிறது. இதுபோல பல்வேறு சிக்கல்களிலே சிக்கும் பொழுது நல்ல கல்வி முயற்சி இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது கல்விஸ்தானம். நமக்கு ஒரு பதவி பூர்வ புண்ணியானாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நாம் பெறக்கூடிய பட்டங்களையும் பதவியும் சொல்லக்கூடியது. அதே அந்த 5ஆம் இடம் எப்பொழுது சிறப்பு பெறுகிறது? நீங்க உங்களையே கற்பனை பண்ணிக்கிறீங்க, சொகுசான நாற்காலியில் இருக்கீங்க, அங்கே உங்களை சுற்றி கோப்புக்கள் இருக்கிறது, எல்லாரும் உங்க கையக்கு உங்க முன்னாடி அப்படியே ஐயா அப்படின்றாங்க. அங்கே நீங்கள் பச்சை இங்க்ல கையெழுத்து போடுறீங்க. கற்பனை பண்ணுங்கய்யா, பண்ணாதாயா அதுக்கான முயற்சியை எடுப்பீங்க. வாழ்க்கையிலே கற்பனை செய்ய துவங்கினால் உங்கள் எண்ணங்கள். ஜோதிடமே சந்திரனை அடிப்படையாக கொண்டது தான் ராசின்னு. அந்த சந்திரன் என்பது உங்கள் எண்ணம், சொல், செயல் அனைத்துமே இது நிறைவேறிவிடும் என்று நம்ப துவங்கிவிட்டது. ஜாதகத்தையும் மீறி ஒரு நற்பலன் ஏற்பட்டு விட்டது. என் ஜாதகத்தை பார்க்குற ஜோதிடர்கள் எல்லாம், இப்பொழுது உனக்கு எப்படிம்மா இந்த வேலை கிடைத்தது, இதுக்கு எவ்வாறம்மா இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது என்ற ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். ஐயா நன்றி அப்படின்னாங்க. அம்மா இந்த நன்றியை வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். வண்டியில் வந்துட்டு இருந்தேன், மகிழுந்து காரில். தினேஷ்னு ஒரு நண்பர் ஓட்டி கொண்டு வந்தார். சுற்றும் பூமி சுற்றுதே அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி வந்தீக அப்படின்னு சென்னையை சுற்றி சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். சரி, இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் போல இருக்கு, அதுதான் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் வழிமாறி நம்மை சுற்றி சுற்றி காண்பிக்கிறார் என நினைத்து கொண்டிருந்தேன். வந்ததும் பார்த்தால் விநாயகா என்று சொல்லிவிட்டு ஸ்டூடியோக்குள்ள நுழையிறேன். அங்க நந்தினின்னு ஒரு சகோதரி. நானுக்கு மறந்தே போயிடுச்சு. ஐயா என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. நான் நினைக்கிறேன், பக்கத்தில் இருப்பவர் ஆச்சரியத்துடன் அப்படியே பார்க்குறார். ஒரு கருப்பு ட்ரெஸ் அணிந்தவர் அப்படியே யாருங்க அப்படின்ட்டு அப்படியே எடுத்து கையெடுத்து அப்படி வணங்குறாங்க. ஐயா என்னை மறந்துட்டீங்களா ஐயா அப்படின்னு யோசிக்கிறேன். யாருப்பா இது? திடீர்னு பார்க்குறேன் காலில் விழுந்து வணங்குறாங்க. ஐயா எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுங்க ஐயா. நான் ஒரு 6 மாதம் முன்பு ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்கள பார்த்ததும் நீங்கள் 6 மாதம் முன்னால் ஒரு கவலையான சூழ்நிலை, அங்கங்கே டிவியில் இந்த நீ தி இப்படியெல்லாம் பேர் முடிஞ்சிருந்தா பிரச்சனை வரும் அது இதுன்னு நெகட்டிவாக பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பயத்தில் இருந்தேன். இந்த யா வரிசையில் முடிகிற பேர் தான் ராசி. உதாரணமாக சூர்யா, யா அப்படின்ற ராசி அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்டு எனக்கு ஒரு பயம். என்னடா இது? முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த தொலைக்காட்சியில் நெகட்டிவாக சொன்னால் அதை மனசில் உள்வாங்கிக்க கூடாது. அதுவே முதல் ஒரு வாழ்க்கையிலே ஒரு சறுக்கலை தந்து விடுகிறது. அப்போது சொல்லுமா அப்படின்னு. ஐயா என்னை மறந்துட்டீங்களா? 6 மாதம் முன்பு உங்களை சந்தித்தேன். எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும். இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு முக்கியமான கனவு என்னங்க? இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதாக ஒரு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். இதுதான் பெரிய கனவாக இருக்குது. ஐயா நான் நன்றாக படித்து விட்டேன். ஏதோ ஒரு வகையிலே என் அண்ணன் என்னை வசைபாடி கொண்டிருக்கிறார். இன்னும் என்னால் வேலை பெற முடியவில்லையே என்று மனதிலே ஒரு கவலை என்று சொல்லிட்டு அப்படி இது பண்ணாங்க. இல்லைம்மா எனக்கு மறந்துருச்சேம்மா அப்படின்னு. இல்லைங்கய்யா இந்த குருதட்சணையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக வேண்டாமா நீயே வச்சுக்கோமா, இருந்தாலும் வேலை கிடைத்து விட்டது என்றாய், சொல்லுமா என்ன நடந்தது? 6 மாதம் முன்பு என் ஜாதகத்தை உங்களிடம் அனுப்பி வைத்தேன். சரி என்ன அந்த ஜாதகத்தில் குறைபாடு அப்படின்னு எனக்கு ஒரு தேடல். அப்பொழுது பலரும் சொன்னார்கள் 10ஆம் அதிபதி 12லே இருக்கிறார் என்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். இதில் ஒன்று இருக்குங்க, 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியது நமக்கு நம் செய்யக்கூடிய கர்மாவை சொல்லக்கூடியது. சிலர் ஜாதகத்திலே அந்த 10ஆம் அதிபதி என்பவர் 6ஆம் இடத்தில் இருந்துட்டார்னா பரவாயில்லைங்க, ஆனால் 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ செல்லும் பொழுது அதிலே சில சிரமங்கள்.
மற்றொரு நிலையிலோ ஜாதகத்துல சனீஸ்வரர் கூட நமக்கு வேலையை தீர்மானிப்பவர் தாங்க. சனீஸ்வரர் நின்ற வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். அதே போல ஜாதகத்திலே சூரியன் ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம் வாழ்க்கையிலே வேலை தேடும் பொழுது அது ஒரு பாதகத்தை செய்து விடுகிறது. இதுபோல பல்வேறு சிக்கல்களிலே சிக்கும் பொழுது நல்ல கல்வி முயற்சி இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது கல்விஸ்தானம். நமக்கு ஒரு பதவி பூர்வ புண்ணியானாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நாம் பெறக்கூடிய பட்டங்களையும் பதவியும் சொல்லக்கூடியது. அதே அந்த 5ஆம் இடம் எப்பொழுது சிறப்பு பெறுகிறது? ஒரு நல்ல வேலையில் அமரும் பொழுது. நம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஜாதகத்திலே ஆகாச தத்துவத்தை சொல்லக்கூடியது. அந்த ஆகாச தத்துவத்தை சொல்லக்கூடியது நல்ல முறையிலே அமைந்து விட்டால் நமக்கு நல்ல சிறப்பான வேலைகள் கிடைத்து விடுகிறது. சில ஜாதகத்துல பாருங்க, லக்னாதிபதி நல்லா இருப்பார். எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் லக்னாதிபதி இஸ் த கிங் அப்படின்னுவாங்க. லக்னாதிபதி நன்றாக அமைய வேண்டும். 12 குடியோன் விரயஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். விரயஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய வீட்டின் உடல் உறுப்புகளை கூட சற்று கவனமாக ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஜோதிட விதி உண்டு. அப்போ லக்னாதிபதி நல்லா இருப்பார், எல்லா விதத்திலும் நல்ல திசை நடக்கும். எனினும் 10 குடையோன் எவ்வாறு உள்ளான் என்பது மிக மிக முக்கியமானதுங்க. அப்போ இந்த 10 குடையோன் சிலர் ஜாதகத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையாலே சற்று பாதகமாக அமைந்து விட்டால் அவர்கள் என்னதாங்க செய்ய முடியும்? அதற்குன்னு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே கிடையாதா? நான் நல்ல வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் துன்பப்படுவார்கள். ஆங்காங்கே எறும்பு ஓடிட்டு இருக்குங்க. நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு இருக்கு, வெல்லம் இருக்கிறது. ஒரு சிறிய இலையிலே அந்த எறும்பிற்கு தினமும் மாலை நேரத்திலே சற்று எங்கேனும் கால்படாத இடத்திலே வைத்து, நம்மளால பெருசா அன்னதானமெல்லாம் செய்யக்கூடிய வசதிகள் நம்மிடம் இல்லாவிட்டாலும் எங்கேனும் அந்த காலத்துல அரிசி மாவு கோலம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டுல அரிசி மாவு கோலம் எல்லாம் போட்டு தினமும் காலையில் எழுந்ததும் சூரியனை மனதார வணங்குவாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்படியெல்லாம் பண்ண முடியுங்களா? எங்கேயோ ஃப்ளாட்ல இருக்கிறீங்க, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, வாசல்ல நீங்க கோலத்தை போட போனா எதிர்த்த வீட்டிலிருந்து வந்து ஏதோ ஒரு சொல்லி விடுவார்களே என்ற ஒரு அச்ச நிலை. அது போன்று இருப்பவர்கள் எல்லாம் சிறிது அரிசி மாவு வெல்லத்தை கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிற்கு சற்று தொலைவிலே ஏதோ ஒரு இடத்திலே எறும்பு உண்ணும் வகையிலே தூவி விடலாம். தூவி விட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனது நாமத்தை சொல்லி அரகரா சொல்லுங்க. அரகரா அரகரா அரகரா. திருமூலர் திருமந்திரத்தில அரகரா என்று சொல்ல அரியதொன்றில்லை என்று திருமூலர் தந்திரத்திலே பாடியிருக்கிறார். அரகரா என்று சொல்ல அரியதொன்றில்லை, அரகரா என்பதை மாந்தரும் அறிகிலர், அரகரா என்ன தேவரும் ஆவர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார், அமரரும் ஆவர்னு. அப்போ கண்ணை மூடிக்கிறீங்க, உங்களுக்கு எங்கே வேலை வேணும்னு நினைக்கிறீங்க, கண்ணுக்குள்ளே அமைதியாக ஐயா கண்ணை மூடினா எல்லாம் ஞாபகத்துக்கு வருது, நல்ல வேலை மட்டும் வரது இல்லையே. நல்ல வேலை என்று சொன்னால் நாம் அமரக்கூடிய இந்த நாற்காலி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, பதவி பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு வள்ளல் பெருமான் சொன்னது. இந்த நாற்காலி இருக்கு பார்த்தீங்களா? இது 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. வேலை 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. கண்ணை மூடிக்கிறீங்க, நல்ல ஒரு வேலையில் இருப்பதை போல நீங்கள் உங்களை நீங்களே கற்பனை செய்து கொள்கிறீர்கள். நல்ல ஆடை ஆபரணங்களுடன் ஒரு கௌரவமான பதவியில் அப்படியே அந்த நாற்காலியை பார்க்கும் பொழுதே கம்பீரமாக இருக்கிறது. அனைவரும் உங்களை மகிழ்ச்சியுடன் அந்த வரவேற்கிறார்கள். நீங்கள் நல்ல சொகுசு நாற்காலியில் இருக்கீங்க. ஒரு தடவை மூச்சு அப்படியே உள்ளார்ந்து இழுத்து வெளில விடுறீங்க. முதல்ல இந்த தியான பயிற்சியை செய்றீங்க. மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. கண்ணை மூடிக்கிறீங்க, உங்கள் மனசில் இருக்க கவலைகள்லாம் மறையுது. இப்போ நான் அப்படியே சொல்கிற அந்த சவுண்டோடு இது பண்ணுங்கள். இதுவே ஒரு ஜோதிட ரீதியான பரிகாரம் தான். இந்த ஆன்ற சப்தத்தை நீங்கள் சொல்லும் பொழுது இதை சியாமா சாஸ்திரிகள் அகார விருத்தி என்பார்.
நீங்கள் வேணால் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி சொல்லி பாருங்களேன். உங்கள் மனசு அப்படியே அமைதியாகும். அப்படியே உங்கள் மனசு ஒருநிலைப்படும். உங்கள் அமைதியான மனது அந்த மூலாதார சக்கரத்திலே நிலை பெற்றுவிடும். திருப்பியும் சொல்கிறேன். சொன்னதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்ணை மூடிக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறத போல நான் சொல்லக்கூடிய வாசகத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆரகரா 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 ஆரகரா. நீங்கள் சவுண்டை சொல்ல வேண்டாம். நீங்கள் நல்ல நாற்காலியில் சொகுசாக உட்காந்துட்டு இருக்கீங்க. நல்ல ஏசி அறை, உங்களுக்கு நாற்காலியிலே அப்படியே பதவி, டேபிளு, பக்கத்தில் அந்த பேனா ஸ்டாண்டு, கையெழுத்து போட பச்சை இங்கு. கற்பனை பண்ணுங்கய்யா. கற்பனை பண்ணுறதுல உங்களுக்கு என்ன வஞ்சகம்? உங்களுக்கு இந்த பதவி கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னுலாம் நீங்கள் முதல்ல எண்ணங்களால் கற்பனை செய்ய வேண்டாம். சீனர்கள் எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா முயலை தான் சந்திரனுக்கு எடுத்துக்காட்டாக சொல்வானாம். எப்படி முயல் டக்கு டக்குன்னு பாயுது, அதுபோல் அப்போ முயல் என்று சொன்னால் முயல வேண்டும். உங்கள் எண்ணங்களால் உங்கள் கற்பனை ஒருங்கிணைய வேண்டும். நீங்கள் உங்களையே கற்பனை பண்ணிக்கிறீங்க. சொகுசான நாற்காலியில் இருக்கீங்க. அங்கே உங்களை சுற்றி கோப்புக்கள் இருக்கிறது. எல்லாரும் உங்கள் கையக்கு உங்கள் முன்னாடி அப்படியே ஐயா அப்படின்றாங்க. அங்கே நீங்கள் பச்சை இங்கில் கையெழுத்து போடுறீங்க. கற்பனை பண்ணுங்கய்யா. பண்ணாதாயா அதுக்கான முயற்சியை எடுப்பீங்க. வாழ்க்கையிலே கற்பனை செய்ய துவங்கினால் உங்கள் எண்ணங்கள் என்றேனும் ஈடேறிவிடும். ஏனென்றால் எண்ணங்களுக்கு அந்த சக்தி உண்டு. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய சப்தத்துடன் சொல்லும் பொழுது அல்லது கேட்டுக்கொண்டே சொல்லும் பொழுது ஆரகாரா ஆரகாரா ஆரகாரா. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த வாசகம் திருமூலர் திருமந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஓசை. ஆமாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணை மூடி, எனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன், என் வீட்டில் பணம் வந்து விட்டது, வண்டி வாகனம் வந்து விட்டது என்ற முழுமையாக அப்படியே கண்ணை மூடி கற்பனை பண்ணுறீங்க. அந்த கற்பனையில் நீங்களும் இருக்கிறீர்கள். ஜோதிடமே சந்திரனை அடிப்படையாக கொண்டது தான் ராசின்னு. அந்த சந்திரன் என்பது மனம்தான். மனம் என்பது கற்பனை தான். நீங்கள் கற்பனை செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கற்பனை ஈடேற துவங்கும், நடக்க துவங்கும். இப்போ மீண்டும் அந்த கற்பனையை ஒரு முறை செய்ய துவங்குகிறேன். எங்கே செய்யணும்? சொகுசாக ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கோங்க, ஃபேனை போட்டுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, மனசுக்குள்ள அதை ஒரு காட்சியாக உருவகப்படுத்த துவங்குங்கள். இப்பொழுது நீங்கள் உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். என் ஓசையுடன் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் எண்ணம், சொல், செயல் அனைத்துமே இது நிறைவேறிவிடும் என்று நம்ப துவங்கிவிட்டது. நல்லது நடக்கப் போகிறது. இது போல ஒரு தியான பயிற்சியை அந்த சகோதரிக்கு அப்போ சொல்லி கொடுத்தேன் 6 மாதம் முன்னாடி. அதை தினமும் 5 நிமிடம் 10 நிமிடம் அவங்க மனதார நம்பி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், ஒரு 6 மாதம் பின்பு அதே போல ஒரு சொகுசு நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு, ஐயா வாங்கய்யா வந்துட்டீங்களா, எனக்கு என் ஜாதகத்தையும் மீறி ஒரு நற்பலன் ஏற்பட்டு விட்டது. என் ஜாதகத்தை பார்க்குற ஜோதிடர்கள் எல்லாம், இப்பொழுது உனக்கு எப்படிம்மா இந்த வேலை கிடைத்தது, இதுக்கு எவ்வாறம்மா இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது என்ற ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள் ஐயா, நன்றி அப்படின்னாங்க. அம்மா, இந்த நன்றியை திருமூலப் பெருமானுக்கு சொல். அவர் தந்த வழிபாட்டு முறை. அடியேன் இறை சிறு கருவி என்றேன். எனினும் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து, நீங்கள் தந்த இந்த வழிகாட்டுதல், நீங்கள்தான் எனக்கு குரு என்று கண்ணீர் மல்க சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே. ஆமாம், உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சி வரப்போகுது. அதனால தான் கேட்டுட்ருக்கீங்க இந்த தியான முறையை. செழிய தியான முறை. அப்புறம் அரகரா அரகரா அரகரா. இனி உங்கள் வாழ்க்கையில் இன்னல்கள் நீங்கும், இனியவை யாவும் மலரும். சிவ சிவ.